சுட சுட தோசை, ப்ரைட் கலர் குருமாவில் அப்படியே டிப் பண்ணி சுடுதா. இந்த கிராம்பெல்லாம் கூட நம்ம சாப்பிட்லாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, பல்லு வலியெலாம் வராது, இந்த குளிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடுங்க. கறி குழம்பே தோற்றுருங்க, சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குருமா பார்த்துடலாம். இடையில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர மொக்கு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுடலாம். அந்த ஸ்பைசஸும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த குளிர்காலத்தில் புதுசாக செஞ்சு சாப்பிடுங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, காலையில் செஞ்சதை அதோடு முடிச்சுக்கோங்க, மதியம் செஞ்சதை அதோடு முடிச்சுக்கோங்க, நைட்டு ஒன்று செய்யுங்க. ரொம்ப செஞ்சு வச்சுட்டு அதை சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற இதுவுமே நம்மளுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே போயிடும். புதுசாக செஞ்சு சாப்பிடுங்க, சூடாக சாப்பிடுங்க. இப்போது ஒரு 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டோரு, ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைங்க. கொசு தொல்லையும் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் ரொம்ப பனியும் அதிகமாக இருக்குது. வெளியில் அப்படி போனோன்னா ஸ்கார்ப்பெல்லாம் போட்டுட்டு போங்க. சளி பிடிச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 வீக் வரைக்கும் நம்ம உடம்பு வலிக்கும், மூக்கு, தலை எல்லாம் சுத்தமாக வலிக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு மாதத்தை என்ஜாய் பண்ணுங்கள், உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு தக்காளி விழுதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்த பச்சை வாசனை போச்சோ அந்த அளவுக்கு நம்ம குருமா சூப்பராக இருக்கும். அதே போல் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்காது அந்த டைமில் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு டம்ளர் சுடு தண்ணி நல்லா வெதன்னு குடிங்க. நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் அங்கங்கே அந்த டியூப்பில் பிளாக் ஆகும்போது இந்த சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த பிளாக்கெல்லாம் கரைஞ்சி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/4 போட்டுக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். பனி காலத்தில் நம்ம எண்ணெயும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தீயாமல் நம்ம வதக்கிலாம். உப்பு காரம்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ட்ரை கலர் குருமா தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குல்ல. ட்ரை கலரில் க்ரீன் கலர் பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது கொஞ்சம் மஞ்சளாக தெரியுறாங்க, கேரட், ட்ரை கலர் சூப்பராக இருக்குல்ல. இந்த சீசனில் பட்டாணி கிடைக்கும். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ்லாம் இருக்குது. நம்மளுடைய மலச்சிக்கலுக்கு ரொம்பவே நல்லது. கேரட்டு கொஞ்சம் கார்போஹைட்ரேட், உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட் தான், அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கேரட் விட்டமின் ஏ இருக்குது, அதுவுமே ரொம்ப நல்லது, சாப்பிட்டுக்கலாம். இது 3மே சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ட்ரை கலர் குருமா. ஆல்மோஸ்ட் வதங்கிட்டாங்க. இவங்க 3 பேரையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இவங்களை வதக்கிடலாம். ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா மசாலா அங்கங்கே கட்டியாக இருக்கும். நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே ஒரு தட்டை எடுத்து போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இல்லாமல் 10 நிமிஷம் கழித்து வரலாம். வாசி தேங்காவை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ஊற்றுறது இல்லை, தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். தேங்காய் கால்வாசி சேர்த்துக்கலாம். 6 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால உங்கள் குழம்பு ரொம்ப திக்காகவும் இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவங்கள போயிட்டு அப்படியே நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். கமன்னு நம்ம ட்ரை கலர் குருமா கொதிச்சிட்ருக்காங்க, ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கலந்து விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுடலாம். குருமாவில் மிளகாத்தூள் போடாமல் 2 பச்சை மிளகா போட்டிங்கன்னா ஒயிட் குருமாவாயிடும். இது இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சாப்பிட்டு இந்த பனியை என்ஜாய் பண்ணலாம்.